श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त। ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜ் மாஸ்டர் அவர்களின் ஆசிகளுடன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா அவர்களின் வாழ்க்கை வரலாறு இருந்த சில லீலைகளை பார்க்கலாம். மகான்கள் மகான்கள் அப்படின்னா மிகவும் எளிமையானவர்கள். மகான்கள் சதா இறைவனின் சிந்தனையில் இருப்பவர்கள். அவருக்கு பசிப்பதே சிந்தனை இருக்காது, ஆடை பற்றிய கவலையும் இருக்காது. அவர்கள் எப்பொழுது இறைவனோடு ஐக்கியமாகி அவரோடு அந்த இறை தத்துவத்தோடு இணைந்து கொண்டிருப்பார்கள். யாராவது கொடுத்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் சாப்பிட மாட்டார்கள். எல்லா ஜீவன்களையும் ஒரே மாதிரி பார்ப்பார்கள். தூய்மையான இதயத்தோடு நாம் இருந்தால் நமக்கு அவர்களுடைய அனுகிரகம் எளிதில் கிட்டும். சுவாமி சமர்த்தாவாகட்டும், பாபாவாகட்டும், வெங்கைய சுவாமி ஆகட்டும், எல்லா மகான்களுமே நம்முடைய விசுவாசத்தையும் ஸ்ரத்தையும் பக்தியையும் நம்பிக்கையும் தான் பார்ப்பார்களே தவிர நீ பணக்காரனா ஏழையா, நீ எந்த குலம், இதெல்லாம் பார்க்க மாட்டார்கள். தலை எழுத்தை கூட மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் மகான்கள். ஒரு வாட்டி பாபா சரித்திரத்துல வரும், ஒரு குழந்தை பாஸ் ஆகாது இந்த பரீட்சைகள்னு ஜோசியக்காரன் சொல்லிடுவாரு. அப்போ அவங்க அம்மா ரொம்ப பயந்து போயிடுவாங்க. பாபா கிட்ட அழிச்சுக்கிட்டு, குழந்தையும் பயந்துடும் நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னுட்டு அழைச்சிட்டு வருவாங்க. அப்போ பாபா கிட்ட இத மாதிரி சொல்லுவாங்க, ஜோசியர் இப்படி சொன்னாரு பாபா அப்படின்ட்டு. அப்போ பாபா சொல்லுவாரு, குழந்தாய் நீ பயப்படாமல் எழுது, நீ நிச்சயம் பாஸ் ஆயிடுவ அப்படின்னு சொல்லுவார். பாபா வாக்கு பிரம்ம வாக்கு. அந்த குழந்தை அதே போல பரீட்சையில் பாஸ் ஆயிடும். இதே போல எனக்கு தெரிந்த என்னோட ஒருத்தங்க அவங்க பெண்மணி, அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. முதல் பெண்ணுக்கு கல்யாணம் முடிந்தது. இளைய மகளாக இருக்கும் அந்த பெண்ணுக்கு வரன் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. நல்ல அழகான குழந்தை, நல்ல உத்தியோகம் பார்த்து கொண்டு இருந்தது. ஜாதகம் வந்தது. அப்போ ஜோசியர்காரர்கிட்ட போனப்போ ஜோசியர் சொல்ற, பொண்ணு கேட்டியாமா, ஒரு வாட்டி யாரையாவது அவங்க இஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படின்னு ஜோசியர் கேட்கிறார். ஜாதகத்தை பேசுது. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இல்லைங்க எங்க பெண் என்ன மீறி எதுவும் எனக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க, அப்படிப்பட்ட குழந்தை இல்லைங்க குழந்தைன்னு நம்பிக்கையோடு சொல்றாங்க. அவங்க ரொம்ப தீவிரமான பாபா பக்தர்கள். அப்போ இன்னொரு அம்மா கிட்ட போகும்போதும் இன்னொரு ஜோசியர்கார, இப்போ ஒரு டைம் ஒருத்தர் கிடைப்பார், ஒருத்தர் கிடைக்க மாட்டாரு இல்லையா, இது உண்மையான சம்பவம். அவங்க இன்னொருத்தர் கிட்ட கொண்டு போறாங்க அந்த ஜாதகத்தை. அப்போ அந்த அம்மாவும் அதையே சொல்றாங்க. குழந்தையிடம் கேட்கிறாள் அந்த தாய், என்னம்மா நீ யாரையாவது இஷ்டப்படுறியா? இல்லையம்மா நான் அத மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்லம்மா. எல்லாரும் கேட்பாங்க, நான் அதெல்லாம் என் வேலை உண்டு, நான் உண்டு இருப்போம், அதெல்லாம் நான் காதலியே வாங்கிக்க மாட்டேன், எனக்கு அது மாதிரி எதுவுமே இல்லம்மா அப்படின்னு பொண்ணு சொல்லுது. இப்படி ஆயிடுச்சு. அந்த பெண்மணிக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்படுகிறது. நிச்சயம் ஆயிடுச்சு. சத்திரம் பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க, முடிஞ்சிருச்சு, பிக்ஸ் ஆயிடுச்சு. 26 கல்யாணம், 24 லாக்டவுன். பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடுறாங்க. அவங்க பையனை இங்க எங்க வீட்டுல பண்ணிக்கணும்னா அவங்க ஒத்துக்கல. பெண்ணை அழைத்து கொண்டு ஓடுறாங்க அந்த அவங்க சொன்ன ஊருக்கு, அந்த பையனோட ஊருக்கு போறாங்க. போனா அம்மா அப்பா அந்த பொண்ணு ஒரே அவங்க சொந்தக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க. 4 பேர். பையன் சைடுல ஒரு 10 பேர் வந்தாங்க. வீட்டுல பிரம்மாண்டமா நடக்குது கல்யாணம். என்னவோ ஜனங்கள் தான் இல்ல, சத்திரம் இல்ல. எப்படி ஓடி போனாங்க. அந்த சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் அவங்க தாண்ட முடியாது, மறுபடியும் சென்னைக்கு வர முடியாது, கேட் சாத்திடுவாங்க. விட்டுட்டு வந்துடணும்னா வண்டி வரணும்னா ரிட்டர்ன் வர முடியாது.
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். போறாங்க, எங்கேயோ தங்குறாங்க, ஓடி போய் கல்யாணம். இப்போ இந்த சிமிலாரிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லவ் மேரேஜுக்கு உண்டான விஷயம் அங்க நடந்திருக்கு. ஆனா அரேஞ்சு மேரேஜ், தாய் தந்தை சமட்சத்துல எல்லாரும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணிதான், அதாவது அம்மா அப்பா முன்னிலையில தான் நடக்குது. பட் ஆனா ஓடி போய் கல்யாணம் நடக்குது. ஓடுறோம், அம்மா அப்பா எல்லாம் ஓடிக்கொண்டிருக்காங்க. அங்க போய் நல்லபடியா கல்யாணம் முடிச்சுட்டு நல்லா இருக்காங்க அவங்க. இப்போ லவ் மேரேஜ்ன்ற விஷயத்த கடவுள் அந்த அவங்க நம்ம பாபா எப்படி மாத்தி கொடுத்தாரு அரேஞ்சு மேரேஜ? இதுதான் அவருடைய என்ன சொல்றது, பவர். மகான்களில் அவர். நம்ம தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் மகான்கள். நாம் பிடித்து கொண்டிருக்கும் தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? அசைக்க முடியாத நம்பிக்கையோட அவரை சேவித்தால் கிடைக்காததே கிடையாது. நமக்கு எது நல்லதோ அதுதான் பண்ணுவார். அதெல்லாம் நமக்கு நடந்துரும். எது எது நல்லதோ அதெல்லாம் நமக்கு நடந்துரும். இதுல எப்படிப்பட்ட டவுட்டுமே கிடையாது. அவர் எப்பொழுதும் நம் கூடவே இருப்பார். நம் தந்தைகளான நம் மகான்கள், அது சுவாமி சமர்த்தாவாகட்டும், வெங்கடேஷ் சுவாமி ஆகட்டும், நம் பாபாவாகட்டும், நம் மாஸ்டர் ஆகட்டும், எல்லாருமே நம் கூட இருந்து, ஒரே சைத்தன்யம் தான். எல்லாரும் நம் கூட இருந்து வழி நடத்தி நம் இந்த வாழ்க்கை இதை நம்மள மேன்மையடை செய்வார்கள். ஒன்றுதான் அவங்களுக்கு தேவை, நம்மளோட ஹிருதயமும் நம்மளுடைய நேரமும் அவருக்கு சமர்ப்பித்து கொண்டார். நம் நேரத்தை வீணாக்காமல் அவரை நாம் என்றும் நம் நினைவில் வைத்துக் கொண்டால் அவர் நம் கூடவே இருப்பார்கள். இப்பொழுது நாம் சுவாமி சமர்த்தா அவர்களின் சரித்திரத்தில் போகலாம். அதாவது ஒரு சமயம் இரவு நேரம் பக்தர்கள் எல்லாம் சுவாமி கிட்ட உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ சுவாமி தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இருக்கிற பக்தர் ஒருத்தர் நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாருன்னா, பரிபூர்ணமான யோகிக்கு இவ்வளவு தூக்கம் இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் எல்லாம் சொல்லி இருக்குதே, அப்போ இவர் பரிபூர்ணமான யோகி எப்படி ஆவார், இவர் மகான் எப்படி ஆவார் என்று அவர் நினைக்கிறார். அப்போ சுவாமி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் சுவாமி தூக்கத்தில் இருந்து எழுந்துட்டு, அடே ஆச்சாரி, அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவார். அவருக்கு யார் என்ன நினைச்சாலும் மாஸ்டர் அவர்கள் ஒரு இடத்தில் சொல்லியிருப்பார், தூங்கும் போது நீ நினைத்தாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அதே போல்தான் இந்த மகான் சொல்லிட்டு மறுபடியும் குரட்டை வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவார். பாருங்க, மகான்கள் தூங்குறது என்பதே இருக்காது. நம்ம மானுட நேத்திரங்களுக்கு வேணா அவங்க தூங்குவாங்க, தூங்குற மாதிரி தெரியும். ஆனா அவங்க தூங்கினால் இந்த சிருஷ்டியே கிடையாது. மகான்கள் என்றால் ஞானம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஞானம்னா பஞ்சபூதங்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அந்த பஞ்சபூதங்கள் தூங்கினா இந்த சிருஷ்டி இருக்குமாங்க? ராத்திரி ஆயிடுச்சுன்னு சொல்றோம், சூரியன் இருக்காரா இல்லையா? இருக்காரு. இருட்டிடுச்சு என்கிறோம், சூரியன் இல்லையா? சூரியன் இல்லாம இல்லை என்றால் சிருஷ்டியே இல்லை. மகான்கள் நன்றாக தூங்கினால் சிருஷ்டியே கிடையாது. எப்போ அந்த பாவம் அவருக்கு வந்ததோ, சுவாமி எழுந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டார். மகான்களுக்கு இந்த நடிக்கிறதுன்னா பிடிக்காதுங்க. மகான்களுக்குன்னு இல்லைங்க, நமக்குமே பிடிக்காது. அதாவது மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிறது, முன்னாடி ஒண்ணு பேசுவது, அவன் அப்படிதாங்க சொல்லுவான் அப்படின்னு சொல்றது, எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக தூய்மையாக இருப்பதையே நாம் பழகிக்கொள்ள வேண்டும். மகான்கள் முன்னாடி நடிச்சா அவங்களுக்கு தெரியாம இருக்குமா நீ நடிக்கிறேன்ட்டு? நான் நடிச்சிட்டு இருக்கேன்னு வைங்க, மேல மட்டும் நல்லா பேசுறேன், ஆனா உள்ள மட்டும் அவங்க பக்கத்துல இருக்கவங்க மேல பேட் இம்ப்ரெஷன் இருக்கும். இல்லைன்னா பக்கத்துல இருக்கும் அவங்க பாராட்டணும் அப்படின்னுட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். அதாவது நாம பேசுறது அவங்களுக்கு வேணா தெரியாம, அவங்க நம்ம கெட்டதா நினைக்கிறது அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், பக்கத்துல இருக்கவங்களும் தெரியாம இருக்கலாம். நம்மளோட பேட் இம்ப்ரெஷன் கடவுளுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, நாம என்ன நினைக்கிறோம்னு. நிச்சயமா அவரு
அவர் கண்டுபிடிச்சிடுவார். இப்போ வந்து ஒரு கணபதி ராவ் ஜோஷி என்பவர் ஒருத்தர் வருவார். அவரு பேனை எல்லாம் வச்சுக்கிட்டு நாமம் எல்லாம் போட்டு நல்லா பட்டம் கீர்த்தனைகள் சங்கீர்த்தனை செய்து கொண்டே வருவார். அவரோட வேஷத்தை பார்த்து ஜனம் எல்லாம் அவங்க பின்னாடி ஓடி வருவாங்க. கூட்டமா அவர் பின்னாடி ஓடி வருவார். அப்படியாக அவர் சுவாமியிடமும் வந்தார். அப்பொழுது சுவாமிக்கு அவர் பார்த்த உடனே அவருடைய பழக்கம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவர் உள்ள எப்படி இருக்காரு, மேல மட்டும் பிரம்மாண்டமா நல்லா ரெடி ஆகி நாமெல்லாம் போட்டு எல்லாம் பார்த்தா அப்படியே எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவருக்கு. அப்போ அவருக்கு தெரிஞ்சு போயிடும். சுவாமி அவரை பார்த்து ஆக்ஷன்ல பண்ணுவார், ஆக்ஷன்ல காட்டுவார். அதை பார்த்த உடனே அவர் தலை குனிந்து சென்று விடுவார். அந்த அவர் செய்யும் வேலையை ஒரு ஆக்ஷன் முத்திரையில அவர் காண்பிச்சிடுவார். அப்புறம் தான் பிறகுதான் தெரியும் எல்லாருக்கும் அவருக்கு நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குன்ட்டு. இந்த காலத்துல நல்லா ஃபேமஸ் ஆகணும்னா சாது வேஷம்தான், சாது வேஷத்தை விட பெஸ்ட் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்வேங்க நான். எதுக்காகன்னா இந்த சாது சன்னியாசி வேஷத்துலதான் ஜனங்களை மோசம் செய்ய முடியும். எதுக்காகன்னா சாதுக்கள் சன்னியாசிகள்னா ஒரு கௌரவமாவும் இருப்பதுனால அவங்க உண்மையான சன்னியாசின்னு தெரிஞ்சுக்க முடியாததுனால இந்த வேஷம் பெஸ்ட், எல்லாரையும் ஏமாத்து. ஒரு எக்ஸாம்பிள், ராமாயணத்துல ராவணன் சீதையை அபகரிக்க எந்த வேஷத்தில் வந்தார்? எந்த வேஷத்துல வந்தாலும் நம்ம நம்ப மாட்டோம். அதனால அவர் என்ன பண்ணார்? ராவணர் சாது வேஷத்துல வந்தார். பவதி பிக்ஷான் தேகி அப்படின்னுட்டு வந்தார். சாதுக்களுடைய வேஷ பாஷைகளை பார்த்து நாம் யோசிக்கணும். அப்படியாக நாம் மோசம் போகாமல் இருக்க வேண்டும். வெளிப்புறமான ஆச்சாரம், வெளிப்புறமான ஆடம்பரங்களை பார்த்து, வெளிப்புறமான வேஷத்தை பார்த்து நம்மளால சத்தியத்தை உணர முடியவில்லை. வாஸ்தவம் இல்லாதது நிறைய இருக்கல. இதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நாம உண்மையான சாது எப்படி இருப்பார் என்று தெரிந்திருக்க வேண்டும் நமக்கு. அதற்குதான் பகவத்கீதையில சாது எப்படி இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. மகான்களை பற்றி குருச்சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சத்குரு என்றால் யார்? சர்வஜர், சர்வ வியாபகர், சர்வ சமர்த்தர். யாரிடத்திலும் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார், யாரிடத்திலும் எதுவும் எதிர்பார்க்காதவர், எல்லாரையும் உன்னத நிலைக்கு கூட்டிச் செல்பவர். இப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்ததான் உண்மையான சத்குரு. யார்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க, எதுவுமே கேட்காம எதுவும் எதிர்பார்க்காம அவங்கள உன்னத நிலைக்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்கதான் உண்மையான சத்குரு. மாணிக்க பிரபுவோட பக்தர் ஒருவர் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அக்கல்கோட் மகாராஜை நீ ஆராதிக்க சொன்னார். அவர் சொன்ன அக்கல்கோட் மகாராஜை ஆராதிக்க சொன்னார் அந்த பக்தரை. மகான்கள் நிலை எல்லாம் ஒன்றாக இருக்கும். பாபா சப்மிஸ் என்ற ஒரு பக்தர் சுவாமிக்கு இருப்பார். அவருக்கு சுவாமி என்றால் ரொம்ப கௌரவம் பாவம். சுவாமி தரையில பார்த்துக்கிறாரு அப்படின்னுட்டு ஒரு பட்டு மேற்கொண்டு வைப்பார். சுவாமி பக்தர்களோட கோரிக்கை எப்படி வேண்டாம்னு சொல்லுவாரு. உண்மையான பக்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பகவான் ரொம்ப பிடிக்கும். உண்மையான பக்தர்கள் எது கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். விதுரன் கோலை கொடுத்தா சுவாமி வாங்கிட்டாரா இல்லையா? குச்சேலன் அவள் கொடுத்தா கிருஷ்ணர் வாங்கிக்கிட்டாரா இல்லையா? அதே போல் பாபாக்கு சின்ன பலகையை கொடுப்பாங்க, ஒரு பக்தர் வாங்கிக்கிட்டாரா இல்லையா? என்னப்பா இந்த பலகை கொடுத்தியே, நான் எப்படிப்பா இதுல படுத்துக்கிறதுன்னு கேட்டாரா? அன்பாக வாங்கிக்கோட்டார் இல்லையா? அவங்க பக்தர்களின் அன்பையும் பக்தியையும் தான் பார்ப்பாங்க.
பொருளை பார்க்க மாட்டார்கள். சபரி எதில் பழத்தை கொடுத்தார், ராமர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? பக்த கண்ணப்பா சிவனுக்கு என்ன படைத்தார், இதை யோசிக்காமல் அவர் இதை வாங்கிக்கிட்டாரே, அதை வாங்கிக்கிட்டாரே, அவர் சன்னியாசி எப்படி ஆவார், சாது எப்படி ஆவார் அப்படின்னுட்டு நமக்கு நாமே நினைப்பது தவறு. பாபா சப்மிஸ் பட்டு மெத்தையை கொடுத்தார். சுவாமி அவருடைய பக்திக்கு பிரசமானார், அதனால வாங்கிக்கிட்டார். சுவாமி இடத்துக்கு பௌராணிகர் என்று ஒருத்தர் வருவார். அப்போ அவர் நினைக்கிறார், இவரை சாதுன்னுட்டு சொன்னாங்களே, இவருக்கு எதுக்கு பட்டு மெத்த, அதனுடைய அவசியம் இவருக்கு என்ன இருக்கு, இப்படி அவர் நினைக்கிறார் மனசுல. அவருக்கு உடனே இங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி தூக்கத்திலே எழுந்துடுறாரு, அவருக்கு தெரியாதா? அப்போ சரி நீ இப்படி நினைக்கிறியான்னு சொல்லிட்டு என்னாச்சு, ஒரு வாட்டி சாயங்காலம் ஆயிடுச்சு, ரொம்ப குளிர்காலம், அது டிசம்பர் ஜனவரி போன்ற காலம். அவரை கூட அழைச்சுக்கிட்டு, யார் இந்த பௌராணிக்கிற கூட அழைச்சு ஒரு மலை மேல் செல்கிறார் சுவாமி. முதலே குளிர்காலம், சாயங்காலம், மலை மேல இன்னும் எப்படி குளிர் அதிகமாக இருக்கிறது. அந்த மலைக்கு அழைத்து செல்கிறார் சுவாமி. குளிர் அதிகமாக இருக்கிறது, எவ்வளவு என்றால் பற்கள் கூட அதிர்கின்றன, பற்கள் எல்லாம் வீணை வாசிக்குது. அப்போ எவ்வளவு குளிர் இருக்கும். சுவாமி சிரித்துக் கொண்டே ஒரு பாறையின் மேல் வஸ்திரம் இல்லாமல் படுத்திருக்கிறார். அவர் ஒரு கௌபீனம் மட்டுமே அணிந்திருப்பார். வெங்கைய சுவாமி கூட அப்படிதான், ஒரு கௌபீனம் தான் அணிந்திருப்பார். சுவாமியும் அப்படிதான், அவர் ஜம்முன்னு அந்த கல்லுல அவர் படுத்துக்கிட்டார். இந்த பௌராணிகர் வஸ்திரம் அணிந்திருந்தாலும் அவரால் குளிர் தாங்க முடியவில்லை. சுவாமி என்னவோ குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கார். அப்போ இருட்டிடுச்சு. அப்போ நினைக்கிறார், ஐயோ இருட்டாயிடுச்சு, அப்படியே நடுங்குறாரு. ஒருவரே நான் எப்படி கீழையும் போறதுக்கு ஒண்டியா போறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. சுவாமி எழுப்பலாம் அப்படின்னா அவரு தைரியம் பத்தல, அவருக்கு தயக்கமா இருந்தது. அப்போ பிரார்த்தனை செய்யறார் உடனே சுவாமியிடம், என்னால இந்த குளிரை தாங்க முடியல சுவாமி, உங்க தய இருந்தா நாம் கீழே செல்லலாம் அப்படின்னு அவரு பிரார்த்தனை செய்தார். உடனே சுவாமி சொல்கிறார், பார்த்தீர்களா எங்கள் பட்டு. அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, நமக்கு புரிய வைப்பதற்காக தான் சுவாமி இப்படி செய்தார் அப்படின்ட்டு. சுவாமியிடம் மன்னிப்பு கேட்கிறார். மகான்களை அவதூறாக பேசுவது ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு தடையாக அமையும். தெரிந்தும் தெரியாமலும் மகான்களை பற்றி அவதூறாக பேசக்கூடாது. ராமராகட்டும், கிருஷ்ணராகட்டும், பாபா ஆகட்டும், தெரிந்து தெரியாமலும் எதுவும் சொல்லக்கூடாது. அதனுடைய துஷ்பலிதம் இப்போ தெரியாம இருக்கலாம், நீ உணரும் போது தெரியும் நீ தவறு செய்தாய் என்று. அந்த பௌராணிகருக்கும் அதே நடந்தது. சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, நீ எந்த தெய்வத்துக்கு பூஜை செய்தாலும் நீ பூஜை செய்யும் சமயத்தில் சத்குரு அங்கு வந்தால் சத்குருவுக்கு தான் பூஜை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டது. சிந்தோபத் என்றவர் தத்தாத்திரேயரோட பக்தர். அவர் வீட்டுல ஒரு விஷ்ணு விக்கிரகம் ஒன்று இருந்தது. ஒரு வாட்டி அவர் அந்த விக்கிரகத்துக்கு கோடி துளசி பூஜை செய்ய நினைத்து தினமும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணிக்கையாக பூஜையை முடிப்பார். பூஜை ஸ்டார்ட் பண்ண 2வது நாளில் இருந்து சரியா பூஜை சமயத்துக்கு சுவாமி பந்த் வீட்டிற்கு வந்து விடுவார். அவர் எவ்வளவு புண்ணியம் பண்ணவர். சுவாமியே அவர் வீட்டை தேடி உட்கார்ந்துக்கிறார். சிந்தோ பந்த் புண்ணியம். பூஜைக்காக வைத்திருந்த துளசியை பந்த் சுவாமி பாதங்களுக்கு மீது போட்டு நமஸ்கரிப்பார். கடைசி நாள் ஷோடசோபசார பூஜையோடு துளசி பூஜையும் முடித்தார் பந்த். அவருடைய பக்திக்கு மெச்சி ஆனந்தத்தில் மூழ்கி இருந்த சுவாமியை சுற்றி ஒரு ஒளி பந்துக்கு கிளியரா தெரியுது. சுவாமியை சுற்றி பௌதிகமாக அவர் லைவா உட்கார்ந்து இருக்காரு. அவர் பின்னாடி ஒரு ஒளி கிளியரா நன்றாக தெரிகிறது பந்துக்கு. அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிகிறது. நடுங்கிய குரலுடன், நித்தியம் உங்களுக்கு பாதை பூஜை செய்யற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார்.
சுவாமி சந்தோஷம் அடைந்து ததாஸ்து என்றார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். விசித்திரம் என்னவென்றால், சுவாமி உட்கார்ந்திருந்த மனையின் மீது சுவாமியோட பாதுகை அச்சிடப்பட்டு இருந்தது. எந்த கார்பெண்டர் கூட பண்ண முடியாத அளவுக்கு அழகா இருந்தது என்ற அந்த பாதுகை. அவைகளை இப்பொழுதும் நாம் அக்கல்கோட்டில் கஜானன் மகாராஜ் மடத்தில் பார்க்கலாம். சுவாமி பக்தர்களுக்கு கல்பவருஷம். அவருடைய பக்தரான ஜோஷி தினமும் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து பஞ்சதசி எனும் மிகப்பெரிய கிரந்தத்தை பாராயணம் செய்தார். ஒரு நாள் கஷ்டமான ஒரு ஸ்லோகம் புரியாததால் பாராயணம் நின்றுவிட்டது. அன்றைய பாராயணத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு அவர்கள் எல்லோரும் சுவாமி தரிசனத்திற்கு செல்வார்கள். தரிசனம் முடிந்தவுடன் அவர்களை, அது ஜோஷி அவங்க நண்பர்களோட போக விடாமல் அவர்களை அங்கே உட்கார வைத்து சுவாமி வேதாந்த போதனை செய்தார். அதாவது சத்சங்கம் சொல்றார். அந்த ஸ்லோகத்தை பத்தி சத்சங்கம் சொல்றார். ஆச்சரியம்! அவர் செய்த போதனை எல்லாம் அந்த ஸ்லோகத்தின் வியாக்கியானம். நம்பிக்கையோடு இருக்கும் பக்தர்கள் சுவாமியை எதுவுமே கேட்க தேவையில்லை. சுவாமி அவர்களுக்கு எல்லாமே கொடுப்பார். இங்க நம்பிக்கை அப்படின்னா, இவரை தவிர எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது இந்த விஷயத்துல அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அது விசுவாசம் அப்படின்னா கட்டாயமாக நடந்துவிடும். நிச்சயமா எனக்கு இது நடக்கும். என்னோட குரு எனக்கு நிச்சயம் இதை கொடுப்பார். அதுதான் விசுவாசம். இது சுவாமி சர்வஜர். அவரை நேரில் ஒரு இடத்தில் இருப்பது போல் பார்த்தாலும் நிஜத்திற்கு அவர் எல்லாருடைய ஹிருதயங்களில் சைத்தன்ய ரூபமாக இருந்து அவர்களுடைய அந்தரங்க அனுபூதிகளுக்கு, ஆந்தரங்க உள்ளிருக்கும் அனுபூதிகளுக்கு சாட்சியாக கவனித்துக் கொண்டிருப்பார். மோரேஸ்வர் ராவ் ஜோஷி அப்படின்றது சுவாமி தரிசனத்துக்காக பல காலம் தவித்து இருப்பார். ஒரு சொப்ன தரிசனம் கிடைத்ததற்கு, சொப்னத்துல சுவாமி அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அவருடைய கோரிக்கை மிகவும் பலப்பட்டது. ஒரு நாள் அவருடைய மனைவி கோபாபாயிடம் தான் மறுநாள் சுவாமி தரிசனத்திற்காக போவதாக, தரிசனம் ஆகும் வரை உணவு உட்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். அது சரியான வெயில் காலம். சாப்பிடாம இருந்தா எப்படி இருப்பாங்க? சுவாமி ஒரு மலை மேல் இருக்கிறார். வெயிலில் பார்க்காம நான் நிச்சயத்தை போல் மறுநாள் சுவாமி தரிசனத்திற்கு கிளம்பினார் ஜோஷிக்கு மிகவும் தாகம் எடுத்தது. ஆனால் சுவாமி தரிசனம் ஆகும் வரைக்கும் தண்ணி கூட குடிக்க கூடாது என்று முடிவு எடுத்தார். இன்னும் 1/2 மைல் தூரத்துல இருக்கும் பொழுதே மலை மேல் இருக்கும் மாமி, இவன் எவ்வளவு பைத்தியக்காரன்! முன்றைய தினம் இவனுக்கு தரிசனம் கொடுத்தாலும் திருப்தி அடையாமல் சாப்பாடு தண்ணி கூட குடிக்காம என் தரிசனத்துக்கு வருகிறான். இவருக்கு கஷ்டமா இருக்கு. இவருக்கு குழந்தை சாப்பிடலையேன்னு இவர் நொந்துப்பார். சுவாமி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவருக்கு சுவாமியோட வார்த்தைகள் புரியவே இல்லை. ஜோஷி மலை ஏறும் பொழுதே சுவாமி சொல்கிறார், அதோ வந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னுட்டு. கொஞ்ச நேரத்துல ஜோஷி சுவாமிக்கு நமஸ்கரிக்கிறார். அப்பொழுது சுவாமி சொன்னார், உனக்கு சொப்ன தரிசனம் கொடுத்தேன் இல்லையா, மறுபடியும் எதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு வந்தாய்? உன் மனைவி சாப்பிடாமல் பூஜை அறையின் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாள். நீ உடனே வீட்டிற்கு செல்வது நல்லது அப்படின்னு சுவாமி சொல்ற. சுவாமியோட கிருபைக்கு சந்தோஷப்பட்டாலும் சீக்கிரம் போக சொன்னாரு. உள்ளுக்குள்ளே வேதனையாக இருந்தது அவருக்கு. சுவாமியோட பாத பூஜை முடித்துவிட்டு, நான் இனி விடை பெறுகிறேன் சுவாமி என்று சொன்னார். நீ ஒரு நொடி நில் என்று சொல்லி அங்கே அவருடைய பாதுகைகளை காட்டி அவற்றை நீ நித்திய பூஜைக்கு எடுத்து செல் என்று சொன்னார். இன்னொரு கல் பாதுகையும் கொடுத்து, இவைகளை பிற்காலத்தில் உன் சமாதி மேல் வைக்கப்படும் என்று சொன்னார். வேலைகளை விட்டுவிட்டு நீ எந்த வேலையும், அதாவது அவர் நித்தியப்படி அவர் செய்யற வேலையெல்லாம் வேண்டாம். வீணை மீட்டிக்கொண்டே ஹரிகதை சொல்லு
அப்படின்னு சுவாமி அவருக்கு கட்டளையிட்டார். இனி உன் வம்சத்தில் ஹரிகதை சாஸ்வதமாகிவிடும் என்று ஆசீர்வதித்து அனுப்பினார். அப்போ சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நீ உன் வம்சத்தில் ஹரிகதை சாஸ்வதமாக இருந்துவிடும் என்று ஆசீர்வதித்து அனுப்புறார். ஜோஷி வீட்டுக்கு சென்றவுடன் சுவாமி சொன்னது போல் அவரை மனைவி சாப்பிடாமல் பூஜை ரூம் முன்னாடியே உட்கார்ந்து காத்திருப்பாங்க. சுவாமியோட கட்டளை கிணங்க ஜோஷி ஹரிகதையை ஆரம்பித்து விடுவார். தன் மனைவி இறந்தவுடன் சுவாமி ஆணையின்படி அவர் சந்நியசிக்கிறார். தன்னுடைய 75வது வயதில் அர்த்தராத்திரி பத்மாசனத்தில் உட்கார்ந்து ஜெபம் செய்து கொண்டே அவர் சமாதி அடைகிறார். அவருடைய சமாதியின் மீது பாதுகைகள் பிரதிஷ்டிக்கப்படுகின்றன. சுவாமியோட வாக்கு நித்திய சாசனம். இன்னைக்கும் அவங்க வம்சத்தினர் ஹரிகதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இத்துடன் இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்வஸ்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त।